எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான். இதுக்கு நான் 3/4 கப் சாப்பாடு அரிசிக்கு 1/4 பங்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். இப்போ நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமாக இருக்குமோ அதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 2 வாட்டி பிரட்டி விட்டுருங்க. இது ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் தயிர் இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் சாம்பார் பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் எடுத்திருந்தேன். 1 டம்ளருக்கு இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடாகி நல்லா நுரைச்சி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி வச்சுருங்க. 3லேருந்து 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் அடங்கினதும் இப்போ நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி சேர்க்குறப்ப கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பொரியலோடையோ 2 அப்பளத்தோடையோ சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.